ஒரு ஊரில் ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார். அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. என்ன ஆராய்ச்சினா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து ஒரு விதமான பூச்சி பிடிச்சிட்டு வந்து அடைச்சி மூடி வச்சுருவார். அந்த கண்ணாடியில் வந்து சின்ன ஓட்டை மட்டும் இருக்குது, அதாவது சுவாசம் செய்கிறதுக்காக, மூச்சு விடுறதுக்காக கொஞ்சம் ஓட்டை மட்டும் இருக்குது. அந்த பூச்சியானது மேல் நோக்கி பறந்து வெளியே போக முயற்சி செய்யும். ஆனால் மேலே உள்ள கண்ணாடியில் இடித்து டம்முன்னு கீழே விழுந்துரு. அம்மா வலிக்குது, இனிமேல் என்ன மேலே நோக்கி போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போகணும் அப்படின்னு அதுவே முடிவெடுத்துக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே போல் இடதுபுறம் வலதுபுறம் கண்ணாடின்னு பறக்கிறதுக்கு வெளியே செல்ல அந்த பூச்சி முயற்சிக்கு. அப்படி முயற்சிறப்போ அதே அடி, அதே வலி, அதே முடிவு, இப்படியாக எல்லா திசைகளிலுமே பறந்து வெளியே செல்ல போய் முயற்சி பண்ணி இறுதியாக அந்த பூச்சி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சரி, இதுதான் நமது வாழ்க்கை, இந்த கூண்டுக்குள்ளே தான் இனி நாம் வாழ்நாளை கழிக்கணும், அப்படி தான் இருக்கும் போல இருக்குது, இனி நம்ம முயற்சி செய்து பலன் இல்லை, அதனால் இந்த கூண்டுக்குள்ளே நாம் எப்படி மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கலாம்னு அது நினைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அதோட கூண்டை தாண்டி வெளியே செல்கிற எண்ணத்தையவே முயற்சியவே அது கைவிட்டுருச்சு. இப்போது மெல்ல மேலே நோக்கி பார்க்க சரியாக 1 இன்ச் தூரத்தில் பிரேக் போட்டது போல் நின்றுக்கு. இந்த தடவை கண்ணாடியில் இடி இல்லை, வலியும் இல்லை. அதே போல் இடது பக்கம் பறக்கு 1 இன்ச்சு தூரத்தில் நின்றுக்கு. எல்லா பக்கங்களுமே பறக்கு, எந்த கண்ணாடியிலும் இதுக்கு இடிக்காமல் பறக்குது. அந்த திறமையை வாழ்க்கையை அழித்த நமக்கு கொடுத்த ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லி போனால் அதை வேறு அந்த பூச்சி பெருமையாக நினச்சிக்குது. இப்படி அந்த பூச்சி எந்த பக்கத்துலையுமே இடிக்காமலுமே பறக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாருன்னா, மேலே உள்ள கண்ணாடி, அதுக்கப்புறம் பக்கவாட்டில் இருக்கிற கண்ணாடி பூரா எடுத்துட்டார். இப்போ பார்த்தா மேலே கண்ணாடியும் கிடையாது, பக்கவாட்டில் கண்ணாடி இல்லை. ஆனால் அந்த பூச்சி என்ன பண்ணுது, ஆனந்தமாக இன்னும் அந்த 1 இன்ச் தூரத்தில் பிரேக் போட்டு நின்று இல்லாத கண்ணாடிகளில் இடிக்காமல் அதே மாதிரி வேலி இல்லாத பெட்டிக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த பூச்சி மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்ந்து பறந்துருந்ததுன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்ததுன்னா, அது இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துருக்கலாம், ஜம்முன்னு வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு. இது மாதிரி தான் நம்மளும் பல பேர் கொஞ்சம் முயற்சி செய்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து முயற்சி பண்ணாமல் விட்டுறோம். எக்ஸ்ட்ரா சேர்த்து முயற்சி பண்ணோம்னா நம்ம எடுத்து வைக்கிற எல்லா செயல்களையுமே நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற இந்த கதை மூலிமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.